சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா அப்படியே ஒரு திகில் என்னை சூழ்கிறது என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? இல்லை ஒரு பெரிய கடன் சுமை, கடன் பாரம் என்னுடைய குடும்பத்தை நெருக்குகிறது என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகிறீங்களா? எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் இன்றைக்கு நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஏன் என்று சொன்னால் அவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலது பாரிசத்துல அவர் இருக்கிறார். உங்களை தேற்றும்படிக்கு அவர் இருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படிக்கு அவர் இருக்கிறார். ரோமர் 8:31 சொல்லுகிறது, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆம், பெரும் வெள்ளம் வந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசைக்கப்படுவதே இல்லை. அதனுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய அஸ்திபாரம் இயேசு மேலதானே போடப்பட்டிருக்கு. நீங்கள் பயப்படாதிருப்பீர்களாக, உள்ளம் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக, கலங்காதிருப்பீர்களாக. உங்களை தேற்றும்படிக்கு, உங்களை பலப்படுத்தும்படிக்கு, உங்களை வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்திலே உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா.